எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இந்தியா அரிசியை கொண்டு வந்து அவர்கள் நாட்டில் குவிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் விவசாயிகளுடனான சந்திப்பின் போது பேசிய ட்ரம்ப் அமெரிக்க விவசாயிகளுக்கு $12 பில்லியன் நிதியுதவியை அறிவித்தார். மேலும் இந்தியாவில் இருந்து வரும் மலிவு விலை அரிசியால் அமெரிக்க விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக கூறினார். நிதியமைச்சர் ஸ்காட் பெசன் இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக கூறிய போது அதை இடைமறித்த ட்ரம்ப், பேச்சுவார்த்தை இருக்கட்டும், ஆனால் அவர்கள் இப்படி செய்வதை அனுமதிக்க முடியாது என்று கூறினார். ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி இந்தியா மீதான இறக்குமதி வரியை 25%இலிருந்து 50%ஆக அமெரிக்கா உயர்த்தியது. இதனால் ஜவுளி, ஆபரணங்கள் உள்ளிட்ட பொருட்களின் ஏற்றுமதி கடந்த 5 மாதங்களில் சுமார் 28.5% சரிந்துள்ளது. மருந்துகள் மற்றும் சில அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டுமே வரியில் இருந்து விலக்கு உள்ளது. இப்போது அரிசியும் அந்த பட்டியலில் சேரும் அபாயம் உள்ளது. இந்திய அரிசி ஏற்றுமதியாளர் சங்கத்தினர் கூறுகையில், இந்தியா ஏற்றுமதி செய்வது பெரும்பாலும் பாஸ்மதி அரிசி என்றும் அது அமெரிக்காவில் விளையாத தனித்துவமான ரகம் என்றும் சுட்டிக்காட்டுகின்றனர். எனவே வரி விதித்தால் அது அமெரிக்க நுகர்வோரைத்தான் அதிகம் பாதிக்கும் என்று அவர்கள் கருதுகின்றனர். ஆனாலும் அமெரிக்க தூதுக்குழு ஒன்று வர்த்தக பேச்சுவார்த்தைக்காக இந்தியா வரவுள்ள நிலையில் ட்ரம்பின் இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.